வெல்கம் டு சித்தூஸ் கிளிப் தமிழ். இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையான கீரை பொரியல், முருங்கைக்கீரை பொரியல். முருங்கைக்கீரை எல்லாரும் தான் முருங்கைக்கீரை பொரியல் செய்கிறோம். இவங்க என்ன பெருசாக முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சு காட்டுறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. இது முருங்கைக்கீரை பொரியல் செய்ய தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ. இப்போது முருங்கைக்கீரை பொரியல் பண்ணுறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். சூடானோன்னா 4 டீஸ்பூன் எண்ணெய், சமையல் எண்ணெய். அதில் கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் சேர்ந்து 1 டீஸ்பூன். காஞ்ச மிளகா ஒரு 10 மிளகா நான் எடுத்திருக்கேன். காஞ்ச மிளகா தான் இதில் வந்து நல்ல சுவை கூட்டக்கூடியது. நல்லா இந்த அளவுக்கு மொறுன்னு வறுத்ததுக்கப்புறம் வெங்காயம் போடணும். வெங்காயம் 1 கப்பு. நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்தால் போதும். வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே மிளகாயை போட்டு வறுத்துடணும். வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாய் போட்டோம்னா மிளகாய் மொறுமொறுப்பாக வராது. இப்போது கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரைகளை அதெல்லாம் சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா அலசி அதுக்கப்புறமா போடணும். முதல்ல கீரையில் தண்ணி ஒட்டாது, இருந்தாலும் தண்ணி இல்லாமல் சுத்தமாக அப்படியே நல்லா வரன்னு உதிரியாக இருக்கணும். இது போல் இப்போ நான் அலசின கீரையை தான் இதில் சேர்த்துருக்கேன். ஒருவேளை தண்ணியோடு நீங்கள் அலசி போட்டிங்கன்னா கீரை வந்து கட்டியே ஆயிரும். அப்படியே ஒரு 10 கீரை சேர்ந்து ஒரு கட்டி மாதிரி அப்படியே கட்டியே ஆயிரும். கீரை வந்து உதிரியாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எல்லா கீரையும் நல்லா வெந்திருக்கும். முருங்கைக்கீரை பொரியல் பல வகையில் செய்வாங்க. முதல்ல தண்ணியை ஊற்றி அதில் உப்பு போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் கீரையை அலசி போட்டு நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டு தாளிப்பாங்க. ஆனால் இப்படி நிறைய வகை இருக்குது. ஆனால் நான் செய்கிற வகை வந்து ரொம்ப சிம்பிள். இதில் நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. தண்ணியை வந்து இந்த மாதிரி ஒரு 2 கை தண்ணியை அப்படியே தெளித்து விட்டு கலக்கக்கூடாது. தெளித்து விட்டோம்னா அப்படியே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடணும். அதிலே நல்லா கீரை வெந்துடும். 1 நிமிஷத்துக்கு ஒருக்கா திறந்து எடுத்து கீரையை வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், தண்ணி தெளித்து மூடி வச்சேன். இப்போ வந்து கரண்டியில் கிளறாமல் கரண்டி காம்பு இருக்குல்ல, அதில் வந்து இப்படி கிளறணும். அப்போ தான் நல்லா கீரை உதிரியாக வரும். இந்த மாதிரி பண்ணோம்னா கீரை வந்து கட்டிப்படாது, நல்லா உதிரியாக வரும். இது நல்லா இந்த கீரையை வந்து இந்த மாதிரி கலந்து விட்டு திருப்பியும் மூடி வச்சு வேக வைக்கலாம், இல்லை மூடி போடாமல் கூட வேக வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வேகணும் கீரை. இன்னொரு தடவை நான் மூடி போட்டே வேக வைக்கிறேன். இப்போ பாருங்கள், கீரை வந்து நல்லா வெந்துருச்சு. முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் எக்காரணத்தை கொண்டு அடி பிடிக்கவே கூடாது. அடி பிடிச்சதுன்னா அதனோட டேஸ்ட்டு வராது, அந்த கரிஞ்சு போன அந்த வாசனை தான் வரும். இப்போது இந்த நல்லா வெந்துருச்சு, கிளறி விட்டாச்சு. மேலே தேங்காய் துருவல் போட்டுக்கலாம். தேங்காய் துருவல் போடுறது கட்டாயமெல்லாம் ஒன்றும் இல்லை. தேங்காய் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறவங்க தேங்காய் துருவல் போடாமல் அப்படியே இறக்கி பரிமாறலாம். தேங்காய் போட்டு சும்மா 2 தடவை இந்த பக்கம் அந்த பக்கம் பிரட்டி விட்டால் மட்டும் போதும். தேங்காய் போட்டால் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கக்கூடாது. வச்சுருந்தோம்னா ஒரு கருக ஆரம்பிச்சிடும், அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் கீரை. பாருங்கள், இப்போ தேங்காய் போட்டோன்னா அந்த தேங்காயோட கலர் கூட மாறாத அப்படியே சும்மா மேலாப்பில் பிரட்டி விட்டு எடுத்துடணும். அப்போ தான் அந்த தேங்காய் பாலோடு நம்ம கீரையும் சேர்த்து மெல்லும்போது நல்ல ருசியாக இருக்கும். இரும்பு சத்துள்ள இந்த கீரையை வாரத்துக்கு 2 முறையாவது நம்ம உணவில் சேர்த்துக்கணும். முருங்கைக்கீரை டைஜஸ்ட் ஆகிறதுக்கு 5 மணி நேரத்துக்கு மேலாகும். அதனால் மத்தியான சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது தான் நல்லது. சத்துக்கள் நிறைந்த சுவையான இந்த முருங்கைக்கீரை பொரியலை நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.